ஒரு தாலி மீல்ஸ் அந்த மெனுவில் கூட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கூட்டுன்றது நிறைய விதமாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பட் ஆனால் அது ஒரு பெர்ஃபெக்டான கூட்டாக அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமானா இல்லை. கூட்டு பண்ணுறதுல ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதை இன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்ப்போம். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி நம்ம ஒரு 5 விதமான காய் எடுத்திருக்கோம். இந்த 5ஐயும் பேஸ் பண்ணி தான் ஒரு மிக்சட் வெஜிடபிள் கூட்டு நம்ம பண்ண போகிறோம். காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அதுக்குள்ளே சரியான பருப்பு அந்த ரேஷியோ யூஸ் பண்ணுறதில்ல. கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் 1:2 அந்த ரேஷியோ தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதை எடுத்து 1 hour முன்னாடி தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோம். ஏன்னா எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறது இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல. பட் அந்த பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கானா. அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு டைம் அலோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்கு கூட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானம் காலையிலேயே ஒரு 9 மணிக்கே தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் ரேஷியோவில். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 1:2 அது ஊற வச்சு 2 மணி நேரம் ரெடியாக இருக்குது. ஸோ இதை இப்போது இந்த குக்கரில் நான் சேர்த்துட்றேன். ஸோ கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 5 விதமான காய்கறி ஈச் 1/2 கப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பீக்கங்காய் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சவ் டைஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துடலாம். அதே அளவுக்கு சுரைக்காய் அதையும் போட்டுருங்க. பரங்கிக்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் ஒரு கை அளவுக்கு. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி. ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வர அளவுக்கு வெயிட் பண்ணி வெயிட்டை போட்டு ஒரு 3 விசில் வந்து எடுத்துட்டோம்னா இது நமக்கு ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 தேங்காய் மூடி அளவு, அதாவது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் 1-2 அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காய்கறியும் இந்த பருப்பையும் வேக வைக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எல்லாரும் அதில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இது ஊற வச்சு நம்ம இந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு 3 விசில் நம்ம பண்ணுறப்போ இந்த காய்கறியும் பருப்பும் ஒரே மாதிரி வெந்திருக்கும். அந்த தேங்காய் ஜீரகம் பேஸ் வந்து இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அதை எல்லோரும் ரொம்ப சில சமயம் அரைச்சிருவாங்க மையா, அந்த மாதிரி வேண்டாம். ஜஸ்ட் 1-2 அரைச்சா போதும். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அது வெந்திருக்கிறது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், பருப்புலாம் வெந்துருச்சு. பட் அதே மாதிரி காய்கறி குலையில. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து கரெக்டாக அது எடுத்துடணும் இந்த கூட்டில், ரொம்ப முக்கியம். ஸோ இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த கூட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த குக்கிங்க்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பண்ணுறப்போ அதோட ஃப்ளேவரே தனி. ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி குக் பண்ணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஒரு 2 மிளகாயை அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பாதி வெங்காயம், அது கூடவே ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல் பொடியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துங்க. பூண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பூண்டு நீங்கள் சேர்க்கல இந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது கூட்டில். ஸோ அந்த பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காய பொடி,
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு அதே மாதிரி காய்கறி அதை நம்ம சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கொதிக்க வச்சிடலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது லைட்டாக குக் ஆகலாம். ஸோ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்க்கல. ஏன்னா நிறைய பேர் கூட்டில் ஒன்று இந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லாட்டி தேங்காய் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம எந்த ஸ்டேஜுமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை பண்ணுறப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துருங்க. உங்கள் கூட்டில் காய்கறி தனித்தனியாக தெரியுது, அதே மாதிரி அந்த பேஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த பேஸ், அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு கூட்டு நீங்கள் சமைக்கிறப்போ அதில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இன்க்ளூடிங் நீங்கள் சேர்த்துருக்கிற பெருங்காயத்தோட ஒரு ஃப்ளேவர் முதற்கொண்டு கரெக்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது ரெடி. ஸோ இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் பார்த்தோம். கூட்டில் தக்காளி கொஞ்சம் பெரிய பீஸாக போடுறதுக்கான காரணம் கொஞ்சம் அது வெந்திருக்கும், பட் ஸ்டில் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு கலர்ஃபுல்லான கூட்டு மாதிரி அது உங்களுக்கு இருக்கும். ஸோ வீட்டில் எல்லோரும் சிம்பிளாக ஒரு கூட்டு பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஒரு பர்ஃபெக்டான கூட்டு சிம்பிளாக அவ்வளோ பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக பண்ணணும். அதோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்தோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.